பல பேரும் அவருடைய கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. நிறைய பேர் கட்சியில் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சூஸ் பண்ணி தான் சேர்க்குறாங்க. அதனால் அந்த களத்தில் வந்து அவர் கவனமாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து திரைத்துறையில் பெரும் போராட்டத்துக்கு பிறகு வெற்றியை ஈட்டியவர். அப்படி வந்தோடனே வந்து அப்படி ஒரு சில படங்கள் அப்படி ஓடி அப்படி ஒரு ஹீரோவாக அவர் வரல. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தன்னை மெல்ல மெல்ல மெருகேற்றி ஒரு பெரிய மக்கள் அவர் வந்தபோது பத்திரிகைகள் எல்லாம் அவரை எப்படி கடுமையாக விமர்சித்தனங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆக அப்படி பார்க்குற பொழுது அவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த போக்கே சரியானது தான் நான் நினைக்கிறேன். பெரிய உரையோ இல்லை பெருசாக கொள்கையோ சித்தாந்தமோலாம் பேச தேவையில்லை. அவர் ரொம்ப எளிமையாக வரலாம். ஏன்னா மக்கள் அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடுறாங்க. சமூக வலைதளங்கள் வழியாக அவருடைய உரைகள் பரப்பப்படுகிறது. ஏனைய கட்சியினர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் போகுது. ஆக இதே போல் அவர் வந்து தன்னை வந்து நிதானமாக கொண்டு போனாலே போதும். தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் எத்தனையோ பதிவு பெற்ற கட்சிகள் இருக்குது. நாம ஏன் இப்போ நம்ம 2 பேருமே ஏன் விஜயை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறோம்? இப்போ அந்த வியூவர் பார்க்கலன்னா நம்ம பேசுவோமா? அவன் ஏன் பார்க்குறான்? அவனுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. நம்ம ஒன்றும் அவருடைய சினிமா பற்றி பேசலையே, அவருடைய அரசியல் பற்றி பேசுகிறோம். இப்போ இவ்வளோ நாள் அவருடைய அரசியலை கவனிச்சிட்டு இருந்தவன் இன்றைக்கி இவ்வளோ நாள் அவருடைய சினிமாவை கவனிச்சிட்டு இருந்தவன் இன்றைக்கி அவருடைய அரசியலை கவனிக்கிறான்.